வெல்கம் டு evasmagicfeast. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோயா 65 பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியான ரெசிபிங்க. இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு சின்ன சைஸ் சோயா 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை நல்லா 2-3 தடவை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சோயாவை இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும்போது லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. அதே நேரம் சோயா நல்லா வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது இதை தண்ணியில் ஒரு 4-5 தடவை கழுவிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். அதே 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் பவுடரும் சேர்த்துக்கலாம். அதே 1/4 கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு சிக்கன் 65 பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது ரெட் சில்லி சாஸு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன் அளவு. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் இதை சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து அதில் இருக்கிற விதைகள்லாம் நீக்கிட்டு அதோட ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லைங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்போது இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும்தான் ஆகுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் இதை எடுத்துடலாம். பாருங்கள், பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு. எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்கிற எல்லா சோயாவும் சேர்த்து நம்ம பொரிச்சிக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.